நம்மளை சுத்தி இருக்கிறது வந்து நான் சர்டிஃபைட் பிரான்ஸ் அண்ட் பிராசஸ் எல்லாமே. ஸோ இந்த சர்டிஃபைட் பிரான்ஸ் பத்தி நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன், நம்ம கால்ல நிறைய பேசியிருக்கோம். அதுல வந்து எனக்கு தெரிஞ்சு உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிறது வந்து இந்த பாயச உருளி அண்ட் பானா உருளி. இது எல்லாமே நம்மளோட ஓன் டிசைன்ஸ். இது எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது, இந்த குவாலிட்டியில எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காது. சர்டிஃபைட் பிரான்ஸ். அண்ட் இது தோசை தவா ஞாபகம் இருக்கா? அவருக்கு ஒரு ஆட்டி படிச்ச ஒரு ப்ராடக்ட் ஆச்சு. ஆமா, கோபிநாத் சார் அப்படியே ஷாக் ஆகி நின்றாரு. அந்த 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 அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. அதுக்கான வர்த்தான ப்ராடக்ட் இது. கண்டிப்பா நான் சும்மா சொல்லக்கூடாது. எத்தனை பேர் வாங்கி பார்த்தாங்க அங்க. ஆமா, அப்படியே இது எங்க வாங்குனீங்க அவ்வளோ கிரேஸா எல்லாரும் கையில வாங்கி பார்த்தாங்க. அடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம அங்க எடுத்துட்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணிருந்தோம். எல்லாருக்கும் இப்போ உடன் ஹேண்டில் கொடுத்துட்டீங்களா? ஆமா, ஏன்னா இது வந்து இப்போ எடுத்து சுத்துறதுக்கு கொஞ்சம், அதாவது இப்போ இந்த மெட்டலை டைரக்டா டச் பண்றதுக்கும் இந்த வுட் மூலியமா டச் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ இந்த வுட்ல வந்து கண்டிப்பா கொஞ்சம் சூடு ஏறதான் செய்யும். ஆனா மெட்டல் டச் பண்ணும்போது ஸ்கின் டேமேஜ் ஆகும். பட் இந்த வுட்டை டச் பண்ணும்போது ஸ்கின் டேமேஜ் ஆகாது. சூடு இருந்தாலுமே அந்த ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணாது. அதுதான் வந்து மெயின் மோட்டோ. ஓகே.